வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 25வது அத்தியாயம். மருத்துவமனை அறையின் வாசலில் மெல்லிய காலடிகளின் சத்தம் கேட்டது. ஆரியனின் கம்பீரமான மார்பில் தலை சாய்த்து தன் மனதின் மாற்றங்களை உணர்ந்து கொண்டிருந்த அக்ஷரா அந்த சத்தம் கேட்டதும் சட்டென சிலிர்த்து அவனிடமிருந்து தள்ளி விலக முயன்றாள். ஆனால் ஆரியன் அவளது மெல்லிய இடையை விடாமல் தன் கைகளுக்குள் இறுக்கி பிடித்து கொண்டான். அவளது வெட்கம் சிவந்த முகத்தையும் பதற்றத்தையும் பார்த்து ரசித்தபடி உதட்டில் ஒரு அழகான அசுர புன்னகையை சிந்தினான். விடுங்க ஆரியன், யாரோ வராங்க என்று அக்ஷரா முணுமுணுத்து அவனை விலக்க பார்க்க அதற்குள் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. கையில் சுட சுட வாசனையோடு கூடிய டிஃபன் கரியர்களுடன் விசாலாட்சி, அஞ்சலி, ஆகாஷ் ஆகிய மூவரும் கலகலப்பாக உள்ளே நுழைந்தனர். ஆரியன் அதற்குள் லாவகமாக தன் கையை விலக்கி கொண்டு இயல்பு நிலைக்கு மாறியிருந்தாலும் அக்ஷராவின் முகம் இன்னும் வெட்க சிரிப்பில் தவித்துக் கொண்டிருந்தது. அவளது பதற்றத்தை யாருக்கும் தெரியாமல் தன் பார்வையால் ரசித்துக் கொண்டிருந்தான் ஆரியன். அறையினுள் நுழைந்த விசாலாட்சியின் கண்கள் கட்டிலில் புத்துணர்ச்சியோடும் முகத்தில் புது தெம்போடும் அமர்ந்திருந்த அக்ஷராவை கண்டதும் சட்டென மலர்ந்தன. முகத்தில் பேரானந்தமும் நிம்மதியும் பொங்க, அக்ஷரா பொன்னே என்று உற்சாக குரலில் அழைத்தபடி ஓடி வந்து அவள் அருகே அமர்ந்தார். அக்ஷராவின் மலர்ந்த முகத்தையும் அவளது தோளை தழுவியபடி கெத்தாக நிற்கும் தன் மகன் போன்ற ஆரியனையும் பார்த்ததும் அவரது தாய்மனம் குளிர்ந்து போனது. உடம்புக்கு இப்போ நல்லா பரவாயில்ல தானே கண்ணா? கண் முழிச்சு சிரிச்ச முகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததுதான் எனக்கு உசிரே வந்ததுரியம்மா என்று விசாலாட்சி அக்ஷராவின் தலையை தொட்டு தடவி கொடுத்து அவளது கன்னத்தில் ஆசையோடு முத்தமிட்டார். அக்ஷரா முகத்தில் அழகான புன்னகையோடு, நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறி விசாலாட்சியின் கைகளை அன்போடு பற்றி கொண்டாள். பக்கத்தில் சிரித்த முகத்தோடு வந்த அஞ்சலி, ஆமா ஆமா, அண்ணிய பார்த்தாலே தெரியுதே, மூஞ்சி எல்லாம் அப்படியே பிரகாசமா மின்னுது, நாங்க தான் தேவையில்லாம பயந்துட்டோம் போல என்று ஆரியனையும் அக்ஷராவையும் மாற்றி மாற்றி பார்த்து கண்ணடித்தாள். அவள் சொன்னதன் அர்த்தம் புரிந்து அக்ஷரா தலைகுனிய ஆகாஷ் கையில் இருந்த டிஃபன் கேரியரை டேபிளில் வைத்தபடி, போதும் அஞ்சலி, வந்த உடனே ஆரம்பிச்சிராத என்றான். ஆனால் அஞ்சலி விடுவதாக இல்லை. அக்ஷராவின் கைப்பிடித்து கொண்டு, இல்ல அண்ணி, உங்களை பார்த்து 2 நாளா இந்த ஆரியன் அண்ணா பட்டினியா கிடந்து ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாரு தெரியுமா? இப்போ உங்களை பார்த்ததும் தான் சாருக்கு முகத்துல ரத்த ஓட்டமே வந்திருக்கு என்று கலகலப்பாக கூறி அண்ணனை வம்பிழுத்தாள். ஏய் அஞ்சலி, உனக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சும்மாரு என்று ஆரியன் அதட்டலாக குரலை உயர்த்தினாலும் அவனது முகத்தில் ஒரு திருட்டு புன்னகை முளைத்திருப்பதை அங்கிருந்த அனைவரும் கவனித்தனர். ஆகாஷ் உறக்க சிரித்தபடியே ஆரியனின் தோளை பலமாக தட்டினான். டே ஆர்யா, நீ பில்டப் கொடுத்துட்டு பட்னியா கிடந்தது போதும், முதல்ல அம்மாவும் அஞ்சலியும் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருடா. காரைக்குடி நண்டு வரவளும் மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு சமைச்சு வீடு புறம் மணக்க மணக்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆகாஷ் கரியர்களை திறந்து மேஜை மீது அடுக்கிய அந்த நொடி அந்த வெளிரிய மருத்துவமனை அறை முழுக்க காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பின் நறுமணமும் தூக்கலான வறுத்த நண்டின் மனமும் கமகமவென கமழத் தொடங்கியது. அந்த மனமே அங்கிருந்த அனைவருக்குள்ளும் பசியை தூண்டியது. வாங்கடா பிள்ளைகளா, 2 நாளா ஒழுங்கா சாப்பிடாம இல்லாம கிடந்திருப்பீங்க. இந்த அம்மா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் முதல்ல தாராளமா வயிறார சாப்பிடுங்க என்று விசாலாட்சி மிகுந்த உற்சாகத்தோடு உணவை பரிமாறத் தொடங்கினார். அக்ஷராவிற்கு சுட சுட சாதம் போட்டு அதில் காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பை ஊற்றி மொறுமொறுப்பான நண்டு வறுவலையும் எடுத்து வைத்தார். அக்ஷரா கண்கள் விரிய தன் எதிரே வரிசையாக திறந்து வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். சுட சுட புகையிழும் மணமணக்கும் உணவுகளின் வாசனை அவளது நாசியை நிறைக்க அறியாமலேயே அவளுக்கு எச்சில் ஊறியது. மெல்ல நிமிர்ந்து விசாலாட்சியின் முகத்தை பார்த்தவள் வியப்பும் நெகிழ்ச்சியும் கலந்த குரலில், அம்மா, நீங்களும் அஞ்சலி இவ்வளோ சிரமப்பட்டு பார்த்து பார்த்து வீட்டுல இருந்தே சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அப்பாடா, பார்க்கவே கண்ணை பறிக்குது, வாசனை தூக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குமா என்றாள் பேரன்போடு. அவளது பேச்சை கேட்டு விசாலாட்சியின் முகத்தில் ஒரு தாய்மைக்கே உரிய மெல்லிய புன்னகை அரும்பியது. இதுல என்னடி சிரமம்? என் பொண்ணுக்கு சமைச்சு போடாம வேற யாருக்கு செய்ய போற? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்று விசாலாட்சி கலகலப்பாக கூறினார். அதற்குள் ஆரியன் சட்டென்று ஒரு தட்டை எடுத்து அதில் அளவாக உணவை பரிமாறினான்.
தன் தடித்த விரல்களால் அதை மென்மையாக பிசைந்து ஒரு கவள உணவை அக்ஷராவின் உதடுகளின் அருகே நீட்டினான். அறையில் விசாலாட்சி, அஞ்சலி, ஆகாஷ் என அனைவரும் நிற்பதைக் கண்டு அக்ஷராவின் முகம் சட்டென்று வெட்கத்தில் சிவந்தது. சுற்றி நின்றவர்களை தயக்கத்தோடு பார்த்தவள், ஆரியன், எல்லாரும் இருக்காங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். ஆனால் ஆரியன் விடுவானா? தன் கம்பீரமான பார்வையை அவளின் மீது பதித்து, என்ன நீ பாக்குற? கையில பேண்டேஜ் போட்டு வச்சிருக்குல்ல, மரியாதையா வாயத்திரடி என்று செல்ல அதட்டலாக மிரட்டினான். அவனது அந்த ஆளுமையான அன்பில் உருகி போன அக்ஷரா மறுப்பேதும் சொல்லாமல் ஆசையோடு வாயை திறந்து அந்த உணவை வாங்கி கொண்டாள். அவள் உண்ணும் அழகையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆரியனின் விழிகளில் எல்லைகளற்ற காதல் வழிந்தோடியது. அதை பார்த்து கொண்டிருந்த அஞ்சலிக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. குறும்பு மின்னும் கண்களோடு மெதுவாக அக்ஷராவின் அருகில் சென்றவள் அவளது தோளை மென்மையாக தட்டினாள். அண்ணி, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணு வேர்க்குது தெரியுமா? வெளியில பார்த்தாலும் சரி, பிசினஸ்ல பார்த்தாலும் சரி, எப்பவும் மலை மாதிரி நிமிர்ந்து நிக்கிற நம்ம அசுர ஆரியன் அண்ணா இப்போ உங்க முன்னாடி இப்படி உருகி போய் நிக்கிறாரே, இதெல்லாம் உலக அதிசயத்துல ஒண்ணி என்று ஆரியனை பார்த்து உரக்க சிரித்தாள். அத்தோடு நிறுத்தாமல் அக்ஷராவின் காதோரம் குனிந்து ரகசியமாக, அதுவும் என்ன ஒரு ரொமான்ஸ் அண்ணி, நாங்க கதவை திறந்து உள்ள வரும்போதே ஏதோ தப்பான டைம்ல வந்துட்டோமோன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் தோணுச்சு. உங்க முகம் செவ்வந்தி பூ மாதிரி சிவந்து கிடந்ததை பார்த்ததுதான் மேட்டரே புரிஞ்சுது. என்ன அண்ணா, அண்ணிய ஹாஸ்பிட்டல்லையாவது நிம்மதியா இருக்க விட போறீங்களா இல்லையா என்று குறும்பாக ஆரியனை நோக்கி கண்ணடித்தாள். அஞ்சலியின் இந்த நேரடி தாக்குதலில் அக்ஷரா வெட்கத்தின் உச்சத்திற்கே சென்றாள். 2 கரங்களாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு தலைகுனிந்தாள். அவளது நிலையை பார்த்து அஞ்சலி மீண்டும் தன் வம்பை தொடர்ந்தாள். பாருங்கண்ணா, உங்களோட இந்த அசுர ரொமான்ஸ் தாங்காம அண்ணி தக்காளி பழம் மாதிரி சிவந்துட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு ஊட்டும் போது கூட உங்க பார்வை பூரா அண்ணி மேலதான் இருக்கு. கொஞ்சம் சாப்பாட்டு பக்கமும் கவனத்தை திருப்புங்க சாமி, இல்லைன்னா தட்டி காலியாகிறதுக்கு பதிலாக அண்ணியோட வெக்கம்தான் அதிகமாகும் என்று உரக்க சிரிக்க அந்த மருத்துவமனை அறையே கலகலப்பானது. அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆகாஷ் சும்மா இருப்பானா? அவன் அஞ்சலியின் தோளை தட்டி அவளோடு சேர்ந்து கொண்டான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆகாஷ் உதட்டோர மெல்லிய சிரிப்புடன் முன்னே வந்தான். அஞ்சலியின் தோளை தட்டி, ஏ அஞ்சலி, நீ சொல்றது சரிதாண்டி என்றவன் அப்படியே ஆரியன் பக்கம் திரும்பி அவனை கேலியாக பார்த்தான். என்ன மச்சு இதெல்லாம்? இத்தனை நாளா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த காதலை எல்லாம் பொண்டாட்டிக்கு அடிப்பட்டதான் வெளியே காட்டுவியா? உனக்குள்ள இவ்வளோ பெரிய ரோமியோ ஒளிஞ்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஊருக்கெல்லாம் அசுரங்கத்து காட்டுறவன் பொண்டாட்டி முன்னாடி மட்டும் இப்படி மெழுகுவத்தியா உருகி நிக்கிறியே, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு என்று நக்கலாக புன்னகைக்க ஆரியன் செல்லமாக கடுப்பாகி அவளை கூர்மையாக முறைத்தான். ஏ அஞ்சலி, வாயை முடிட்டு அமைதியா இருக்க போறியா இல்ல உன்னை ரூமை விட்டு வெளியே அனுப்பவா என்று ஆரியன் போலி கோபத்தோடு குரலை உயர்த்தினான். ஆனால் அஞ்சலி பயப்படுவாளா என்ன? சட்டென்று அக்ஷராவின் பின்னால் ஒளிந்து கொண்டு, அண்ணி பாத்தீங்களா, உங்களை கலாச்சதும் உங்க வீட்டுக்காரருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ணி, உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஆடுறாரு என்று அக்ஷராவை கேடயமாக பயன்படுத்தினாள். அக்ஷரா வெட்க புன்னகையோடு ஆரியனை நிமிர்ந்து பார்க்க, ஆரியனும் தன் அசுர பிடிவாதத்தையும் போலி கோபத்தையும் மறந்து அஞ்சலியின் கிண்டலை ரசித்தபடியே புன்னகைத்தான். அடுத்த கவல உணவை அன்போடு பிசைந்து மீண்டும் அக்ஷராவிற்கு ஊட்டிவிட்டான். ஒரு தாயாக விசாலாட்சியின் மனது நிறைந்து போயிருந்தது. ஆரியனின் முகத்தில் இத்தனை வருடங்களாக பார்க்காத ஒரு நிம்மதியையும் காதலையும் கண்டு அவரது கண்கள் கலங்கின. அஞ்சலியும் விசாலாட்சியும் அதை ஆனந்தமாக பார்த்து மகிழ்ந்தனர். வெளி உலகிற்கு சீரும் அசுரனாக மட்டுமே வலம் வந்த ஆரியன் ஒரு கணவனாக, அன்பான காதலனாக அக்ஷராவின் முன்னால் உருகி நிற்பதை பார்த்து ஆகாஷும் நண்பனாக பெருமிதம் கொண்டான். அந்த மருத்துவமனை அறையை சூழ்ந்திருந்த சோகமும் பயமும் முற்றிலும் விலகி இருந்தது. தாய்மையின் அரவணைப்பாலும் தோழமையின் கலகலப்பான பலத்தாலும் எல்லைகளற்ற காதலாலும் அந்த அறை ஒரு அழகான மகிழ்ச்சியான குடும்பத்தின் கொண்டாட்ட கூடாரமாக மாறிக்கொண்டிருந்தது. மருத்துவமனை அறையின் வெளிரிய சுவர்களையும் கிருமி நாசினியின் மெல்லிய நெடியையும் மீறி அங்கே ஒரு குடும்பத்தின் கதகதப்பும் கலகலப்பும் நிறைந்திருந்தது. மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்த சுட சுட உணவின் நறுமணம் அறையெங்கும் பரவி இருக்க அனைவரும் ஒன்றாக அமர்ந்து வயிறார சாப்பிட்டு முடித்தனர். அந்த உணவின் சுவை மட்டுமல்ல, அங்கே பரிமாறப்பட்ட அன்பும் எழுந்த சிரிப்பொலியும் அந்த மருத்துவமனை அறை கொடுத்த அழுத்தத்தை முற்றிலும் துடைத்தெறிந்திருந்தன.
சாப்பாட்டுக்கு பிறகு விசாலாட்சி அக்ஷராவின் கட்டிலுக்கு அருகில் மெல்ல அமர்ந்து கொண்டார். ஊர்க்கதைகளையும் பழைய குடும்ப நினைவுகளையும் தாய்மை துதும்பும் குரலில் அவள் பேசத் தொடங்க அஞ்சலியும் ஆகாஷும் சும்மா இருப்பார்களா? அவர்களுக்கு நடுவே புகுந்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக தெறிக்க விடும் கிண்டல் பேச்சுகளால் அந்த இடத்தையே சிரிப்பு மழையில் நனைய வைத்துக் கொண்டிருந்தனர். இத்தனை நாட்களாக கவலையின் நிழல் படிந்திருந்த அக்ஷராவின் முகத்தில் இப்போது அந்த பழைய புன்னகை முழுமையாக மலர்ந்திருந்தது. அவள் இதழ்களில் விரிந்த அந்த பளிங்கு சிரிப்பு அறையின் வெளிச்சத்தை கூட்டியது போலிருந்தது. சற்று தள்ளி நின்றிருந்த ஆரியன் தன் மனைவியின் அந்த முக அழகையும் தொலைந்து போய் மீண்டும் கிடைத்த அந்த புன்னகையையும் தன் விழிகளால் பருகியபடி அமைதியாக ரசித்துக் கொண்டிருந்தான். அவனது இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் மெல்லிய அமைதி பரவியது. ஆனால் அந்த அமைதி நீட்டிக்கவில்லை. ஆரியனின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போன் லேசாக அதிர்ந்து அதிர்வெண் கூடும் ரிங்டோனோடு அழைப்பை உணர்த்தியது. சட்டென்று மொபைலை வெளியே எடுத்து திரையை பார்த்தான். அடுத்த கணமே அவனது காந்த விழிகளில் ஒரு கூர்மையான மின்னல் வெட்டி மறைந்தது. திரையில் மின்னிய பெயர் கதிர். சுற்றிலும் இருந்தவர்கள் யாரும் தன் மாற்றத்தை கவனிக்காதவாறு இயல்பாக நடப்பது போல மெல்ல நகர்ந்து ஜன்னலோரம் சென்று நின்றான். போனை ஆன் செய்து காதில் வைத்த அடுத்த நொடி ஆரியனின் குரலிலும் பார்வையிலும் இருந்த அந்த மென்மை மறைந்து சட்டென கம்பீரமும் அசாத்திய எச்சரிக்கை உணர்வும் குடியேறியது. சொல்லு கதிர். மறுமுனையில் கதிரின் குரல் ஆழமான மரியாதையுடனும் அதே சமயம் பல நாள் காத்திருப்பு முடிந்த ஒருவித போராட்ட வெறியோடும் கேட்டது. ஆரியன் சார், நாம் எதிர்பார்த்த அந்த சரியான டைம் வந்தாச்சு சார். விக்ரம் ரத்தோரை இப்போ போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. போற வழியில ஹைவேயோட அந்த ஆபத்தான வளைவுல வச்சு அவனை தூக்கணும்னு நம்ம போட்ட சேஃப் பிளான் படி எல்லாமே பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு சார். அவனை முடிச்சு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு ஆரியன் சார். கதிரின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆரியனின் செவிகளில் விழவிழ அவனது தாடை நரம்புகள் முறுக்கேறின. கண்கள் லேசாக சிவந்தன. அக்ஷராவை கடத்தி சென்று காயப்படுத்திய அந்த விக்ரம் ரத்தோரை ஒழித்து கட்டவும் அவனுக்கு மறக்க முடியாத பாடம் புகட்டவும் ஆவலோடு காத்து கொண்டிருந்த அந்த வேட்டைக்கான தருணம் இறுதியாக தன் வாசற்படிக்கு வந்துவிட்டது என்பதை அவனது கூர்மையான அசுர மூளை துல்லியமாக கணக்கிட்டது. ஓகே கதிர், நான் கிளம்பி வரேன். சரியா 10 நிமிஷத்துல ஸ்பாட்ல இருப்பேன். தீர்க்கமான குரலில் கூறிவிட்டு போனை துண்டித்தான் ஆரியன். அடுத்த நொடியே தன் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை அப்படியே கட்டுக்குள் கொண்டு வந்தான். முகத்தில் எந்தவித சந்தேகமும் வராதபடி இயல்பான பாவத்தை வரவழைத்துக் கொண்டு திரும்பினான். மெல்ல அறைக்குள் பார்வையால் தேடி நைசாக ஆகாஷை பார்த்தான். அவனது கண்களால் மட்டுமே உடனடியே வெளியே வா என்பதைப் போல ஒரு நுட்பமான சிக்னல் கொடுத்தான். ஆரியனின் அந்த ஒற்றை பார்வையின் தீவிரத்தையும் அதில் ஒளிந்திருந்த ஆபத்தையும் ஆகாஷ் நொடியில் புரிந்து கொண்டான். இருங்கம்மா, இதை 1 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று விசாலாட்சியிடம் இயல்பாக சொல்லிவிட்டு சாதாரணமாக உலாவுவது போல ஆரியனுக்கு பின்னால் அறையை விட்டு வெளியே வந்தான். அறைக்கு வெளியே காரிடரின் அமைதியில் இருவரும் நின்றதும் ஆகாஷின் தோளை தொட்டு தன் பக்கமாக இழுத்தான் ஆரியன். டே ஆகாஷ், கதிர் கால் பண்ணான். விக்ரம் ரத்தோட கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்துறாங்களாம். அவனுக்காக நாம போட்ட பிளான் படி வழியில இருக்கிற அந்த ஹைவே வளைவுல வச்சு அவனை தூக்க போறோம். அதுக்கான சரியான நேரம் வந்தாச்சு. நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும் என்றான் தாழ்ந்த ஆனால் அழுத்தமான குரலில். செய்தியை கேட்டதும் ஆகாஷின் முகத்தில் ஒரு கணத்தில் வேகம் தொற்றிக்கொண்டாலும் அடுத்த கணமே அவனது விழிகளில் தன் உயிர் தோழனுக்கான லேசான பதற்றமும் கவலையும் எட்டி பார்த்தன. ஆரியனின் தோளை அழுத்தமாக பற்றிய ஆகாஷ் சுற்றிலும் யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பேசினான். டே ஆரியன், அது சாதாரண இடம் இல்லடா. ஹைவேயோட ரொம்ப டேஞ்சரான வளைவு. அம்பிட்டு ஸ்பீடா போற வண்டிகளுக்கு நடுவுல போலீஸ் எக்ஸ்கார்டோட பாதுகாப்புல வர்றவனை தூக்குறது அவ்வளோ லேசான விஷயம் இல்ல. விக்ரம் ரத்தோர் சாதாரண ஆளும் இல்ல. எந்த பக்கத்துல இருந்து ஆபத்து வரும்னு யோசிக்கவே முடியாது. ரொம்ப கவனமா பார்த்து செய். அவசரப்பட்டு எந்த உணர்ச்சி வசப்பட்ட முடிவும் எடுக்காத. பாத்துடா ஆரியன் என்று நண்பனுக்கு எச்சரிக்கை கலந்த அறிவுரையை வழங்கினான். ஆரியனின் இதழ்களில் ஒரு மெல்லிய கூர்மையான புன்னகை அரும்பியது. எனக்கு தெரியும்டா ஆகாஷ். இந்த ஆரியனை பத்தி உனக்கு தெரியாதா? நீ உள்ள போ. அம்மா, அஞ்சலி, அக்ஷரா 3 பேரும் உள்ள இருக்காங்க. இப்போ உன்னோட பாதுகாப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கம்பெனியையும் நீதான் பாத்துக்கணும். இங்கேயும் நீ தான் அவங்களுக்கு பக்கபலமா நிக்கணும் என்று அவனது தோளை தட்டி தைரியம் சொன்னான். ஆகாஷ் நிலைமையின் பாரத்தை புரிந்து கொண்டு மெதுவாக தலையசைத்தான். சரிடா ஆரியன், பத்திரமா பார்த்து செய். எதையும் தேவையில்லாம யோசிக்காம காரியத்தை நச்சுன்னு முடிச்சிட்டு வா. நான் இங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறேன். இருவரும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி அறைக்குள்ளே நுழைந்தனர்.
ஆரியன் விசாலாட்சியையும் அஞ்சலியையும் பார்த்து, அம்மா, ஆபீஸ்ல இருந்து திடீர்னு ஒரு முக்கியமான அவசர பிசினஸ் மேட்டர், ஒரு பெரிய கிளைண்ட் மீட்டிங் இப்போவே அரேஞ்ச் ஆயிருக்கு. நான் கிளம்பி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்றான் எந்த பிழையும் இல்லாத மென்மையான குரலில். அடட, இப்பதானே தம்பியும் நீயும் வயிறார சாப்பிட்டு முடிச்சிங்க, அதுக்குள்ள என்ன உடனே அவசர வேலை என்று விசாலாட்சி ஒரு தாயின் கவலையோடு கேட்க, பரவாயில்லம்மா, பிசினஸ் வேலையை தள்ளி போட முடியுமா? நான் இங்க தானே இருக்கேன். அக்ஷராவையும் உங்களையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆரியன் போயிட்டு வரட்டும் என்று ஆகாஷ் உடனடியாக இடைமறித்து நிலைமையை மிக அழகாக சமாளித்தான். ஆரியன் மெல்ல அக்ஷராவின் கட்டிலை நோக்கி நடந்தான். அவளது அருகில் குனிந்து கட்டிலின் மீது வைக்கப்பட்டிருந்த அவளது பிஞ்சு கரங்களை தன் அகன்ற கதகதப்பான கைகளுக்குள் மென்மையாக பற்றி கொண்டான். அக்ஷரா அவனது முகத்தை ஒருவித தயக்கத்தோடும் ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை அவளது பெண்மனம் முன்கூட்டியே உணர்ந்ததை போன்ற மெல்லிய பயத்தோடும் பார்த்தாள். அவளது பளிங்கு விழிகளில் லேசான பதற்றம் படர்ந்திருந்தது. ஆரியன் தன் மனைவியின் அந்த பார்வையை சந்தித்தான். அவளது நெற்றியில் மென்மையாக தன் உதடுகளை பதித்து ஒரு கணத்திற்கு அந்த பரிசுத்த நீடிக்கச் செய்தான். பிறகு அவளது காதருகே குனிந்து தாழ்ந்த காதலார்ந்த குரலில், பயப்படாதடி தங்கம், சின்ன பிசினஸ் வேலைதான், முடிச்சுட்டு இதோ சீக்கிரமே உன்கிட்ட ஓடி வந்துடுறேன், சரியா என்று அவளது கலங்கிய மனதை அமைதிப்படுத்தினான். அக்ஷரா மெல்ல தலையசைக்க அவளது கையை லேசாக அழுத்தி விடை பெற்றான் ஆரியன். அறையில் இருந்த எல்லாரிடமும் தலையசைத்து சொல்லிவிட்டு கம்பீரமான நடையோடு மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியேறினான். அடுத்த நொடி மருத்துவமனையின் பிரதான கதவை கடந்து வெளியே வந்த ஆரியனின் முகத்தில் இருந்த அந்த மென்மையும் காதலும் முற்றிலும் மறைந்தன. அவனது விழிகளில் மீண்டும் அந்த பழைய கொடூரமான இரக்கமற்ற அசுரன் விழித்து கொண்டான். ஹைவேயின் அந்த ஆபத்தான வளைவில் விக்ரம் ரத்தோரின் அத்தியாயத்திற்கு ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வைக்கும் வெறியோடு அவனது கார் கர்ஜித்தபடி வேகம் எடுத்தது. போலீஸ் எக்ஸ்கார்ட்டின் பலத்த பாதுகாப்போடு செல்லும் விக்ரம் ரத்தோரை அந்த ஆபத்தான ஹைவே வளைவில் ஆரியன் நினைத்தது போல தூக்கி தன் அசுர வேட்டையை முடிப்பானா? அக்ஷராவின் மனதில் எழுந்த அந்த அசம்பாவித பயம் நிஜமாக போகிறதா? ஆரியனின் இந்த ஆபத்தான பயணத்தில் அவனுக்காக காத்திருக்கும் அந்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.